பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சேகர். கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் ஸ்டாலின். எங்கள் தலைவர் அண்ணாமலை காலையிலேயே ட்ரெண்ட் பண்ணார். இந்தியா லெவலில் ட்ரெண்டிங்கில் இப்போ முதல் இடத்துல இந்த கெட் அவுட் ஸ்டாலின் தான் இருக்குது. உண்மையிலே என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா இந்த டிஎம்கே அரசாங்கம், இந்த டிஎம்கேவோட முதல்வர், அவரோட மகன் எல்லாம் நம்ம தமிழகத்துக்கு பிடிச்ச பீடைங்க. இந்த பீடைங்களை இவங்கெல்லாம் சாக்கடை. இந்த சாக்கடையை எல்லாம் அள்ளி அப்புறப்படுத்த வேண்டிய பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சியோட சொந்தங்கள் அனைவருக்கும் இருக்குது. அரசியல் ஒரு சாக்கடை. டிஎம்கே சாக்கடையிலையும் மோசமான சாக்கடைன்னா நம்ம அப்படி ஒதுங்கி போய்கிட்டே இருந்தோன்னா நாளைக்கு அது நம்ம மேலே இருந்தால் சேர்த்து அள்ளி எரியும். நம்ம பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அனைவரும் அந்த சாக்கடையை அள்ளி தூர போட்டுட்டு நம்ம நல்ல தண்ணியில் தான் நம்ம தாமரை வளரும். நம்ம நல்ல தண்ணியை இது பண்ண வைக்கணும்னா அந்த டிஎம்கே அப்புறப்படுத்தணும். ஏன்னா தமிழகத்தை ஆளுறது ஒரு நல்ல பச்சை தமிழர் இல்லை. காமராஜருக்கு அப்புறம் ஐயா காமராஜர் மட்டும்தான் நம்ம தமிழகத்தை சீரு சிறப்புமாக வழி நடத்தினார். ஏன்னா அது அவர் தாய்மொழி தமிழ், அவர் தமிழர், ஒரு பச்சை தமிழர் எப்படி ஆட்சி செய்யணுங்கிறதுக்கு உதாரணமாக ஆட்சி செஞ்சுட்டு போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் யாருமே ஒரு நல்ல தமிழர்கள் யாரும் ஆட்சி பண்ணலை. இப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நம்ம தலைவர் அண்ணாமலை வந்திருக்காரு. இந்த தெலுங்கர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அவரோட மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். உங்கள் தாய்மொழியான தெலுங்கு 52 எழுத்து தான். 52 எழுத்து வச்சுக்கிறக்க உங்களுக்கே இவ்வளவு திமிரு இருந்தால், தமிழர்களோட இதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கே இவ்வளோ திமிரு இருந்தால், ஒரிஜினல் தமிழரான எங்கள் தலைவர் அண்ணாமலைக்கு எவ்வளவு இருக்கும்? 247 எழுத்து கொண்ட தமிழ் இனத்தில் பிறந்த எங்கள் தலைவர்களுக்கு எவ்வளோ இருக்கும்? 52 எழுத்து தான் உங்களுக்கு. தெலுங்கர்களே உங்களுக்கு வெறும் 52 எழுத்து தான். எங்களுக்கு 247 எழுத்து. அப்போ இதில் பிறந்த தமிழனா எங்களுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும்? எங்கள் அண்ணாமலையை சொல்கிற அண்ணா சாலைக்கு வான்னு சொன்னேன். எங்கே வரணும்? அண்ணா சாலைன்னா நிறையா இருக்குது. எந்த இடம்னு சொல்லி எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லி ஒரு டேட்டை சொல்லி ஒத்தை கொத்த வாரம்னு சொன்னார். அதுதான் தமிழன். தமிழனுக்குள்ள வீரத்தை புரிஞ்சுக்கிட்டியா நீங்கள்? தயவு செஞ்சு ஐயா தெலுங்கர்களே உங்கள் மாநிலத்துக்கு போங்க. இந்தியாவில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆட்சி செய்யலாம், எல்லாம் செய்யலாம் தான். ஆனால் நீங்கள் பண்ணுற அத்தனையும் தமிழர் விரோதமான செயல்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில். ஒரு பள்ளிக்கூடம் போனால் அங்கே அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கல்லூரிக்கு போனால் அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. வேலைக்கு போனால் அங்கே பாதுகாப்பு இல்லை. எல்லாம் பண்ணுறது யாருன்னா டிஎம்கேக்காரன். எல்லாம் பண்ணுறது டிஎம்கேக்காரன். சரி, பெண் பிள்ளைகளுக்கு தான் இப்படி இருக்குது, ஆண் பிள்ளைகளாக நல்லா இருக்கணும்னா மூலமுக்கெல்லாம் போதைப் பொருள். நாங்கள் வந்தால் மதுக்கடைகளை மூடிடுவோம்னு சொன்னீங்க. கொரோனா டைமில் வெக்கமே இல்லாமல் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் உங்கள் மகன், உங்கள் அக்காவோ தங்கச்சியா கனிமொழி அவர்களும் கருப்பு சட்டை போட்டு ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு மதுக்கடையை மூடு மதுக்கடையை மூடுன்னு சொன்னீங்க. ரைட். இப்போ நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க. எத்தனை மதுக்கடையில் மூடி இருக்கீங்க? உங்கள் ஆட்சியில் தானே புது கோட்டரை அறிமுகப்படுத்துகிறீங்க. மதுபான வகைகளை புதுசாக நீங்கள் தான் அறிமுகப்படுத்துறீங்க. அப்புறம் நீங்களே வெக்கம் இல்லாமல் எப்படி அன்றைக்கி போராடினீங்க? என் தமிழ் இனத்தை அழிச்சிடாதீங்க. ஏற்கனவே முக்கால்வாசி அழிச்சிட்டிங்க. ஏன்னா என் தமிழர்களை பூரா உனக்கு அடிமையாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள்லாம் தமிழகத்தில் வெறும் 10,000 பேர் கூட நீங்கள் இல்லை. ஆனால் நீங்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற எங்கள் தமிழ் சொந்தங்களை அடிமைப்படுத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் தமிழர்கள் இன்னும் அறிவு இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு தமிழகத்தை விட்டு நீங்கள் போயிருங்க. நீங்களாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லை, இலங்கையில் ராஜபக்ச குடும்பத்துக்கு ஏற்பட்ட நிலைமை உங்களுக்கும் ஏற்படும், விரைவில் ஏற்படும். எங்கள் தலைவர் அண்ணாமலையால் உங்களுக்கு ஏற்படும். இளைஞர்கள் பூரா எங்கள் அண்ணாமலை சைடு தான் நிற்காங்க. ஏன்னா பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒரு பாதுகாப்பான இடம் எதுனா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அது எல்லா மக்களுக்கும் இப்போ நல்லா தமிழக மக்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற அனைவரும் உங்களோட பித்தலாட்டத்தை பூரா மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். இன்னும் சொல்லுவோம், வலுவாக எடுத்து சொல்லுவோம். பழைய பிஜேபி நினச்சி நீங்கள் மிரட்டி பார்த்துடலாம்னு மட்டும் நினச்சி கூட பார்க்காதீங்க. இது புது பிஜேபி, அண்ணாமலை பிஜேபி. நீ ஒரு அடி அடித்தோன்னா நாங்கள் 100 அடி அடிச்சிடுவோம். எங்கள் தலைவர் எங்களுக்கு அதை தான் சொல்லி கொடுத்துருக்காரு. வருங்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் தமிழகத்தில் ஆளும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்கள் தலைவர் அண்ணாமலை தான் முதல்வராக உட்காருவார். அப்போ இப்போ சட்டம் உங்கள் போலீஸு உங்கள் கையில் இருக்குது, எல்லாம் உங்கள் கையில் இருக்குங்கிறதுக்காக தலைக்கால் புரியாமல் நீங்கள் பண்ணுற கொடூரம் நாசகர வேலைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தண்டனை கிடச்சே தீரும்.
உங்களோட அட்டூழியத்தை இதோட நிப்பாட்டிக்கோங்க. இல்லைனா மிகப்பெரிய பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும். நீங்கள் சந்திப்பீங்க. ஏன்னா நீங்கள் செஞ்ச பாவம் உங்களை சும்மாவே விடாது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு நீங்கள் தண்டனை அனுபவிச்சே தான் தீர்வீங்க. எத்தனையோ தாய்மார்கள் அவங்களோட பெண் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் வேலைக்கும் அனுப்பி விட்டுட்டு, ஐயோ நம்ம பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் பத்திரமா வீடு வந்து சேரணுமேன்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படா உங்கள் ஆட்சி ஒளியும்னு தமிழக சகோதர சகோதரிகள் வந்து அவளோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை அழிச்சு கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. எங்கள் தலைவர் அண்ணாமலை ரூபத்தில் உங்கள் பூனைக்கு மணிகட்ட எங்கள் தலைவர் வந்துட்டார். விரைவில் உங்களுக்கு முடிவுரை எழுதப்படும். டிஎம்கேங்கிற கட்சியை தமிழகத்திலேருந்து தொடச்சி தூர எரியும். கண்டிப்பாக எரியும். என் காவி படைகள் வந்து உங்களை தொடச்சி தூர எரியும். தமிழகத்துக்கு ஒரு நல்ல முதல்வர் வருவார். ஒரு வளமான செழிப்பான தமிழகம். எப்படி இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு கலாச்சாரத்தையும் பண்பாடையும் கற்றுக் கொடுத்த இனம் தமிழ் இனம். அந்த தமிழ் இனம் மீண்டும் திமிரி எழும். உலகத்துக்கே தமிழர்களை தான் முன்னோடி அப்படிங்கிற இதை திரும்ப நிலைநாட்டுவோம். உங்களோட ஆணவத்தை, உங்களோட அட்டூழியத்தை அடக்கி ஒடுக்குவோம். கண்டிப்பாக ஒடுக்குவோம். என் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, இந்த டிஎம்கே நமக்கு வந்து இவங்க ஒரு கேடுகாரக்கு இது வரைக்கும் எவ்வளவோ கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பெண் பிள்ளைகளை பாதுகாப்பான முறைக்கு பள்ளிக்கூடம் அனுப்ப முடியல, கல்லூரிக்கு அனுப்ப முடியல. நம்ம இளைஞர்களை வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு அனைத்து தமிழ் சொந்தங்களும் கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்த்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் இவங்களை டிஎம்கேவை தொடச்சி தூர எறியணும்னு உங்களை பாதம் தொற்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.